கிருஷ்ணா பிரபு. அவங்க நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. நெட்டு போரா இருக்குங்களா? ஆமா பிரபு. ஒன் செகண்ட். இப்போ ஓகேங்களா மாத்திச்சு? நான் பேசுறது தெளிவா இருக்குங்களா? தெளிவா கேக்குறது பிரபு. ஓகே. வீடியோலாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்குது. ஓ, வீடியோ ரொம்ப இதா இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. செஷன் ஸ்டார்ட் நான் பண்றேன் கண்டினியூ பிரபு. பண்ற தேங்க்யூ. மாதிரி ஹரே ஏதாவது ப்ராப்ளம் கிருஷ்ணா. இருந்தா சொல்லுங்க. என் வாய்ஸ் ஏதாவது எஸ் கிளியரா பிரபு, கேட்கலன்னா கண்டிப்பா. தேங்க்யூ பிரபு. யா. ஆ, ஹரே கிருஷ்ணா. ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பொதுவா இந்த சத்சங்கத்துல நம்ம பகவத்கீதை உபன்யாசம் படிச்சுட்டு இருந்தோம், பகவத்கீதை கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை பற்றி இன்றைக்கு வகுப்பு. நம்முடைய சம்பிரதாயமானது பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிருஷ்ண தத்துவம்னா என்ன, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, ஜீவாத்ம நாம யாரு, பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது, பகவான் எங்க இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய உலகம் எத்தகையது, இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அறிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த மாதிரி அற்புதமான கேள்விகளுக்கான பதில் நம்ம தேடணும்னு சொன்னா, இந்த மாதிரி தத்துவங்களை நம்ம அறிஞ்சுக்கணும்னு சொன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம், வால்யூம் இஸ் லிட்டில் மோர். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து கேட்கும். அப்போ ஆஹ் இறை விஞ்ஞானம், பகவத் விஞ்ஞானமானது இறைவனை பற்றி விஞ்ஞானமானது பகவான் கிருஷ்ணர் இருந்தே தொடங்குது, பகவான் இருந்தே நேரடியாக இறங்கி வருது. அப்படி ஒரு கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயம், கிருஷ்ண பகவான் பற்றிய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு, இறைவனை பற்றிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயம். ஒன்று நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இனி ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம், அதுக்கப்புறம் குமார சம்பிரதாயம், அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம். 4 சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் நேரடியாக பகவானிடமிருந்தே தோன்றியது. பகவான் கிருஷ்ணர் இருந்து நேரடியாக வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டார் பிரம்மா. படைப்பினுடைய ரகசியம் என்ன, இந்த உலகத்தை எப்படி படைக்கணும், இந்த படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் என்ன, உயிர்வாளிகள் எப்படி படைக்கணும் அப்படின்னு படைப்பை பற்றிய ரகசியத்தை பிரம்மா பகவானிலிருந்து பெற்றுக்கொண்டார். அவர் மூலமா தோன்றிய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கொஞ்சம் பெரிய பேரா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம், பிரம்மாட்டிருந்து தொடங்கி மாத்வாச்சாரி வழியாக கீழே இறங்கி வந்த, மேற்கு வங்காளத்துல பயிற்சி பண்ணப்பட்டு எல்லா உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு உன்னதமான சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துடைய இப்ப இருக்கிற ஆச்சாரியர், இப்போ நமக்கு கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர், இந்த இஸ்கான் அமைப்போட ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. அப்ப நாம பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயம் மூலமா பிரபுபாதங்கிற ஆச்சாரியர் இந்த இஸ்கான் அமைப்போட அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தோடைய
ஸ்தாபக ஆச்சாரியர். பிரபுபாதர் மூலமா நம்ம கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானத்தை அறிந்து கொள்றோம். பகவத்கீதை, பாகவதம், பிரபுபாடு புஸ்தகங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவியை தோற்றுவிச்ச சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம். எப்படி பிரம்மா பிரம்ம சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சாரோ அது போல லக்ஷ்மி தேவி. அது போல 4 குமாரர்கள், பிரம்மாவுடைய 4 புதல்வர்கள், சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரா. இந்த 4 குமாரர்கள் தோற்றுவிச்ச சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம். குமாரர்கள் தோற்றுவித்ததுனால குமார சம்பிரதாயம். அதே போல லட்சுமி தேவி தோற்றுவித்ததுனால ஸ்ரீ சம்பிரதாயம். அதே போல ருத்ர மகாதேவர் தோற்றுவித்ததுனால ருத்ர சம்பிரதாயம். இப்போ இந்த பிரம்ம மாத்து கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பது மூலமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாகவும் ஸ்ரீல பிரபுபாதருடைய அறிவுரைகளை பின்பற்றுவது மூலமாகவும் ஸ்ரீல பிரபுபாடைய புஸ்தகங்களை வாசிக்கிறது மூலமாகவும் பக்தர் சங்கத்துல நம்ம கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை அறிந்து கொள்றோம். சரி, அப்போ இந்த சம்பிரதாயம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். ஆச்சாரியர்கள், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர்கள், குறிப்பா இந்த சம்பிரதாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் செய்வதில்லை, அவர் பக்தனாக அவதரித்தார். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தர்மம் கிருஷ்ண பக்தி, பக்தி மார்க்கம், எப்படி நாம கிருஷ்ணர் மேல அன்பு செய்வது, எவ்வாறு அவரை சரணாகதி செய்வது, இதை கற்றுக் கொடுப்பதற்காக பகவானே பக்தனாக அவதரித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானே பக்தனாக அவதரித்தார் மேற்கு வங்காளத்துல பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக. அப்போ பகவானுடைய நேரடி சீடர்கள் 6 பேர். சைதன்ய மகாபுடைய நேரடி சீடர்கள் 6 கோஸ்வாமிகள். கோஸ்வாமி என்றால் புலன்களின் எஜமான், புலன்களை வென்றவர்கள். நமக்கு 5 புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, வாய். இந்த 5 புலன்கள், மனம் 6வது புலன். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, மமை மாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. நம்ம எல்லாரும் மனம் உட்பட 6 புலன்களால கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ கோஸ்வாமிகள் என்றால் இந்த மனம் உட்பட 5 புலன்களை 6 புலன்களை வென்றவர்கள். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், கோஸ்வாமிகள், அவங்கெல்லாம் பகவானுடைய ஆத்மீக லோகத்துல, கிருஷ்ண லோகத்துல, கோலோக பிருந்தாவனத்துல, வைகுந்த லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடியவங்க. அப்படி பகவானே சைதன்ய மகாபிரபு இங்கு அவதாரம் செய்த போது அவர் தன் சகாக்களோட தோன்றுறார். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில தோன்றுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தன் சகாக்களோடு தோன்றுகின்றார். இப்போ உதாரணத்துக்கு அவர் கிருஷ்ண பகவானா வந்த போது பலராமர், ருக்மிணி தேவி, சத்யபாமா, பாண்டவர்கள் இவங்கெல்லாம் கூட வந்தாங்க. அவர் ராமச்சந்திர பிரபுவா தோன்றிய போது லக்ஷ்மணன், பரதர், சத்ருகனா, தசரதர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் அவருடன் இருந்தார். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யும் போது கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், சைதன்யர் கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு இல்ல, அவர் தங்கத்தை உருக்கி காய்ச்சி உறுத்திய பொன்னிறம். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம். சைதன்ய மகாபிரபு தன் அங்கங்களோடும் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றினார். எதுக்காக சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றினாரு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. இந்த யுகத்துக்கான யஜ்யம், கலியுகத்துக்கான யஜ்யம் நாம ஜபம். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்றார், நாம் யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே ஜப யாகமா இருக்கின்றேன். இப்ப நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா நாம ஜபம், இது யஜ்யம், ஜப யஜ்யம். பிரபுபாவுடைய அந்த ஒரு தூய்மையான குரல், ஒரு கணீர்னு குரல். பிரபுபாதருடைய குரல் அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு தூய்மையானது. அந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை உச்சரிப்பது ஜப யஜ்யம். அப்புறம் எல்லாரும் பக்தர்கள் சேர்ந்து பாடுவது சங்கீர்த்தனம். கிருஷ்ணருடைய புகழ் பாடுவது, கிருஷ்ணர் பற்றி கேட்பது, இது சங்கீர்த்தனம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு இல்ல, பொன் நிறத்துல வந்தார். தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்திரம். எதுக்காக வந்தாரு? யஜ்யம் சங்கீர்த்தனம் பிராயை. இந்த கலியுகத்துக்கான யஜ்யம். இந்த கலியுகத்துல எல்லா தரப்பட்ட மக்களும்
எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத யார் வேணாலும் செய்யலாம் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம். யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராய் யஜேதிகி சுமேதசகா. அப்ப இந்த நாம சங்கீர்த்தனத்துல, ஜப யஜ்யத்துல, இந்த சத்சங்கத்துல வந்து யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த புத்திசாலின்னு சொல்றது சாஸ்திரம். இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த புத்திசாலி, பெரும் பண்டிதர்னு சொல்லலாம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு 6 சீடர்கள், நேரடி 6 சீடர்கள், 6 கோஸ்வாமிகள், ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத், 6 பேர். இவங்க 6 பேருமே வந்து சைதன்ய மகாபிரபு நேரடி சீடர்கள். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஆம், அஹ், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, 6 கோஸ்வாமி. இவங்க இவங்க மூலமா, இந்த 6 கோசாமிகள் மூலமா கிருஷ்ண பக்தியை பற்றி விஞ்ஞானத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு கத்துக் கொடுத்தார். இந்த 6 கோசாமிகளும் எண்ணற்ற புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் தான் பிரபுபாதர் நமக்கு அவருடைய புஸ்தகத்துல கொடுத்திருக்காரு. பல விளக்கங்கள் பகவத்கீதையில, பாகவதத்துல பிரபுபாதர் விளக்கம் எழுதும்போது இந்த கோசாமிகளுடைய விளக்கங்களை வந்து மேற்கோள் காமிச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம அடுத்து வரக்கூடிய ஒரு பண்டிகை, நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடுத்து வரக்கூடிய பண்டிகை வந்து பாணிகாட்டி சீடாதகி மகோத்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம். என்ன சுவாமி, பேரே வித்தியாசமா இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அது என்னது பாணி காட்டி, என்னமோ சொன்னீங்களே, பாணி காட்டி சீடா, ஒன்றும் புரியலையே. பாணி ஹாட்டி சீடா தகி மகோத்சவ். சரி, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது என்னது பாணி காட்டி சீடா தகி மகோத்சவ்? இப்போ பெரும்பாலும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல, கோடை காலத்துல பள்ளிகள் விடுமுறை, கல்லூரிகள் விடுமுறை. அப்போ எல்லா மக்களும் தங்களோட குடும்பத்தோட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹ் பல சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க இல்லையா? இந்த கோடை விடுமுறையில மக்கள் எல்லாம் சுற்றுலா தலத்துக்கு போவாங்க. சிலர் வந்து குற்றாலத்துக்கு போவாங்க, சிலர் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போவாங்க, சிலர் வட இந்தியால ஏதாவது குளிர் பிரதேசங்களுக்கு போவாங்க, சிலர் வெளிநாடுகளுக்கு போவாங்க, மலேசியா, மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் இந்த சுற்றுலா போறது. அப்போ இந்த சுற்றுலா செல்வது நமக்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஒரு எப்பவுமே வந்து பள்ளிக்கூடம், வேலை, ஸ்கூலு, இப்படி எல்லாம் காலேஜ்னு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் தரும் சுற்றுலா. அப்போ நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்திலையும் இந்த மாதிரி ஒரு யாத்திரை இருக்கு. அது வந்து ஆத்மீகத்துல உற்சாகம் தரக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் தன் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதுல கிருஷ்ணரையும் சேர்த்துக்கிறார். இப்ப இந்த பாணிகாட்டி சீடாதகி மகோத்சவம் வந்து இஸ்கான்ல ஒரு அழகான ஒரு தெய்வீக லீலை, ஒரு மகா அற்புதமான ஒரு உற்சவம். இந்த உற்சவம் வந்து நமக்கு அழகழகா நிறைய பாடம் எல்லாம் கத்துக் கொடுக்கும், இந்த பாணிகாட்டி ஃபங்க்ஷன். அப்ப பாணிகாட்டி அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துல கங்கை கரை பக்கம் இருக்கிற ஒரு அழகான கிராமம். இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்கு. மேற்கு வங்காளத்துல கங்கை கரை பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிராமம் பாணிகாட்டிங்கிற இடம். சீடா அப்படின்னா அவள், தகினா தயிர். அவள் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. தயிர், பால் பதார்த்தமும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அப்போ இஸ்கான் இந்த திருவிழா எப்படி கொண்டாடுவாங்கன்னா, இந்த வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதி எல்லா இஸ்கான் கோயில்கள்லயும் இந்த பாணிகாட்டு திருவிழா கொண்டாடுவாங்க. சிலர் அருவிகள்ல போய் கொண்டாடுவாங்க, சிலர் ஆறு குளங்கள்ல, சிலர் கோயில்கள்லயே வந்து அபிஷேகம் செய்வாங்க. சைதன்யர் நித்யானந்தர் விக்கிரகம், ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா ராதா கிருஷ்ணா நகை அன்யா. சைதன்ய மகாபுரு ராதாகிருஷ்ணர் வேற இல்ல, அந்த கிருஷ்ண பகவான் பிரஜேந்திர நந்தன், பிருந்தாவனத்து கிருஷ்ணன். பிரஜேந்திர நந்தன் போய் சச்சி சூதா ஹோய்லேசை. பிருந்தாவனத்து கிருஷ்ணர் மேற்கு வங்காளத்துல சச்சி மாதாவோட குழந்தையாகவும், பலராமர் ஹொய்ல நித்தாய், பலராமர் நித்யானந்தராகவும் தோன்றினார். அப்போ சைதன்ய நித்யானந்தர் ரெண்டு விக்கிரகங்களும் பக்தர்கள் அழைச்சின்னு போய் அருவிகள்ல வந்து அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் அவங்க பிரசாத நிவேதனம் பண்ணுவாங்க. இது வருஷம் வருஷம் நடக்கும். ஏன் இந்த திருவிழா நம்ம கொண்டாடுறோம்? இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன? எதனால இந்த திருவிழா நம்ம கொண்டாடுறோம்? இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகான பாடம் இது. ஒரு பக்கம் இந்த பாணிகாட்டி திருவிழானால நமக்கு பக்தியில உற்சாகம் கிடைக்கும். இன்னொன்னு, கிருஷ்ண பக்தியினுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராதா கிருஷ்ணனுடைய அருள், ராதா கிருஷ்ணனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்னா என்ன செய்யணும்? ரொம்ப அழகான ஒரு லீலை.
இந்த பாணிகாட்டி பண்டிகை மூலமா கிருஷ்ண பக்தி உற்சாகம் கிடைக்கிறது மட்டுமில்ல, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, ராதா கிருஷ்ணனுடைய கருணை. சுவாமி எனக்கு எப்படி ராதா கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும்? ராதா கிருஷ்ணனுடைய கருணையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தா ராதா கிருஷ்ணர் என் மேல சந்தோஷப்படுவாங்க? அப்படிங்கிற ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வீகமான லீலை, ஒரு மகோத்சவம், ஒரு அற்புதமான உற்சவம் பாணிகாட்டி சீடாதகி மகோத்சவம். பாணிகாட்டி என்ற இடத்தில் சீடாதகி அவளும் தகியும் தயிரும் கொண்டு, பாணிகாட்டி என்ற கங்கை கரையில் இருக்கும் கிராமத்துல, பாணிகாட்டிங்கிறது இடத்தோட பேர். இப்ப நம்ம வந்து காரைக்குடி, அப்புறம் வந்து மதுரை, திருநெல்வேலி, இந்த ஊருக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பாணிகாட்டி என்பது ஒரு கிராமத்தோடைய பேர். அந்த பாணிகாட்டிங்கிற இடம் கங்கை கரை பக்கத்துல இருக்கு. பாணிகாட்டி கங்கை கரை பக்கம். அந்த கிராமத்துல அவளும் தயிரும் கொண்டு பகவானுக்கு நிவேதனம் செய்து அற்புதமான கீர்த்தனைகளாம் செய்து வழிபாடுபட்ட அற்புதமான ஒரு புனித ஸ்தலம் பாணிகாட்டி சீடாதகி. அந்த உற்சவம் அது ஒரு பெரும் பண்டிகை. சரி, என்ன யார் இந்த பண்டிகை கொண்டாடுனாங்க? இந்த பண்டிகை என்னதான் நமக்கு உணர்த்துது? ரொம்ப அழகான நிலை. இப்ப ஏன் நம்ம 6 கோசாமிகளை பத்தி பேசணும்னா, இந்த 6 கோசாமிகள் ஒருவர் ரகுநாத் தாச கோஸ்வாமி. ரகுநாத் ரகுநாத் தாஸ் கோசாமி ஒரு பெரும் ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தவர். மேற்கு வங்காளத்துல கிருஷ்ணபுரான்னு ஒரு கிருஷ்ணபுரா ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இன்னைக்கு அந்த ஹூக்ளி மாவட்டம் இருக்கு, அந்த கிருஷ்ணபுராங்கிற நகர் இருக்கு. மேற்கு வங்காளத்துல ஹூக்ளி மாவட்டத்துல கிருஷ்ணபுரான்னு ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு பெரும் செல்வந்தர் கோவர்த்தன் மஜ்ரும்தார். மஜ்ரும்தார்னா அரசாங்கத்துக்கிட்ட வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு பதவியில இருந்தவர். இப்ப நம்ம ஊர்ல ஜமீன்தாரு பண்ணையார் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மேற்கு வங்காளத்துல மஜ்ரும்தார்னு சொல்லுவாங்க. இந்த மஜ்ரும்தார்ங்கிறவங்க யாருன்னா, வரி வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு செலுத்துறவங்க. அப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதம் வந்து, இந்தியா வந்து முகலாயர்களுடைய ராஜ்யத்துல இருந்தது. முகலாய மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்போ நவாப் உசேன் ஷா, இந்த நவாப் உசேன் ஷா தான் மேற்கு வங்காளத்துல கவர்னரா இருந்தார். மேற்கு வங்காளத்துல ராஜாவா இருந்தார் நவாப் உசேன் ஷா. அப்ப நவாப் உசேன் ஷா கிட்ட இந்த கோவர்த்தன் மஜ்ரும்தார் வரி செலுத்தக்கூடியவரா இருந்தார். நவாப் உசேன் ஷாக்கு வரி செலுத்தக்கூடிய நபராக, அதாவது வரி வசூல் பண்ணி மக்களிடத்துல ஜனங்களிடத்துல வரி வசூல் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. அரசாங்கம் அவருக்கு சம்பளம் கொடுக்கும். அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமா பெற்றவங்க பெரும் ஜமீன்தார்கள். 2 சகோதரர், ஒருத்தர் கோவர்த்தன் மஜ்ரும்தார், இன்னொருத்தர் ஹிரண்ய மஜ்ரும்தார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேரெல்லாம் புதுசா இருக்கும், ஊர் புதுசா இருக்கும், அதனால ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நல்ல விஷயம் தான். இந்த பேர்களை வந்து நம்ம கேட்கறதே ரொம்ப பாக்கியம். அதாவது மேற்கு வங்காளம், கங்கை கரையில் இருக்கக்கூடிய அந்த பாணிகாட்டிங்கிற இடம், இதெல்லாமே ரொம்ப மங்களமானது. ஏன்னா அது கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு, சைத்தன்ய மகாபுரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு பேர், எந்த ஒரு பேரோ இடமோ பகவானோடு சம்பந்தப்பட்டிருந்தா அதை கேட்பது, அதை பற்றி நினைப்பது, அதனை வந்து அந்த லீலைகளை ஸ்மரணம் செய்வது ரொம்ப பெரும் பாக்கியம். அது இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள், இதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போக்கிடும். ரொம்ப மங்களமானது. அப்போ இந்த கோவர்த்தன் மஜ்ரும்தார், இரண்ய மஜ்ரும்தார், இவங்க 2 பேருமே வந்து நவாப் உசேன் ஷாக்கு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி கட்டக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளா வேலை பார்த்தாங்க. பெரிய ஜமீன்தார்கள். இந்த கோவர்த்தன் மஜ்ரும்தாருக்கு ஒரே பையன், இந்த ஒட்டுமொத்த ஜமீன் வாரிசு ஒரே பையன் வந்து ரகுநாத். ரகுநாத் வந்து சின்ன வயசுல இருந்தே, குழந்தை பிராயத்துல இருந்து அவருக்கு கிருஷ்ணர் மேல அதீத அன்பு உண்டு, அதீத அன்பு. இந்த கோவர்ச்சன் மஜ்ரும்தாரும் கிருஷ்ண பக்தர் தான், சைதன்ய மாவுடைய பக்தர் தான். ஆனாலும் அவங்க தந்தையும் சித்தப்பாவை காட்டிலும் ரகுநாதருக்கு சிறு வயதிலிருந்தே சைதன்ய மகாபிரபு மேல அலாதி பக்தியும் அன்பு இருந்தது. காரணம் என்னன்னா, அவருக்கு பலராம் ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவருடைய சங்கம், ஒரு தூய பக்தர் பலராம் ஆச்சாரியர். அந்த பலராம் ஆச்சாரியர் இருந்து சைதன்ய மகாபுடைய காருண்யம் என்ன, அவருடைய கருணை என்ன, அவர் எந்த அளவுக்கு பக்தர்கிட்ட அன்பு செய்வாரு, சைதன்ய மகாபுடைய சரித்திரத்தை வந்து கேட்டாரு ரகுநாத் சின்ன குழந்தையில இருந்தே. அது மட்டும் இல்ல, இந்த பலராம் ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் என்ற ஒரு பெரும் பக்தர். நீங்க கூட சத்சங்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஹரிதாஸ் தாக்கூருடைய கதை. ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு முசல்மான். ஆனா சைதன்ய மகாபுடைய சரித்திரம் அறிந்து சைதன்ய மகாபுடைய லீலைகளை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஹரிதாஸ் தாக்கூரா ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம், அவர் நாம ஆச்சாரியர், நாமத்துக்கே ஆச்சாரியர். ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிப்பார்.
பாருங்க எவ்வளவு பெரிய நாமத்துல ருச்சி இருந்தா. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணாலே டயர்ட் ஆயிடுறோம், இல்ல தூங்கிடுறோம், இல்ல கவனமா சொல்லாம விட்டுடுறோம். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாம சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. 2 மணி நேரம் தான் சாப்பிடுறது தூங்குறதெல்லாம். 22 மணி நேரம் நாம உச்சரிச்சது ஒரு பெரும் ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர். அப்போ இந்த ரகுநாதுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹரிதாஸ் தாக்கூர் சங்கமும் கிடைச்சது. ஒரு நாள் அவங்க கிராமத்துக்கு இந்த பல்ராம் ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் இன்வைட் பண்ணியிருந்தார். ஹரிதாஸ் தாக்கூரை இந்த கிருஷ்ணபுரா நகரத்துக்கு பலராமாச்சாரியர் அழைத்திருந்தார். அப்ப அவருடைய அழைப்பை ஏற்ற ஹரிதாஸ் தாக்கூர் வந்தாரு. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு தூய பக்தர். அவருடைய தாமரை திருப்பாத்தை சேவிப்பதற்கும் அவரிடமிருந்து ஹரிநாமத்தினுடைய மகிமையில கேட்பதற்கும் பெரும் பாக்கியம். ஒரு தூய பக்தர் இருந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதும் பாடுவதும் அவருக்கு சேவை செய்வதும் அவரை தரிசனம் செய்வதே பெரும் பாக்கியம். அப்போ ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம் கிடைச்சதுனால ரகுநாதுக்கு சின்ன வயதிலிருந்தே ஹரிநாமத்துல அலாதி பற்றுதல். எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அதுக்கு எதுலையுமே நாட்டம் இல்லை உலக விஷயத்துல. நான் ஒரு பெரிய ஜமீன்தாருடைய பையன், இந்த அரண்மனை வாழ்க்கையை அனுபவிக்கணும், பட்டு மெத்தையில படுத்து தூங்கணும், விதவிதமான உணவுகளை சாப்பிடணும், எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எளிமையாக வாழ்ந்தார். எளிமையாக வாழ்ந்தவர், ஒரு பணிவான பக்தர். இது நம்ம ஆச்சாரியர்களா நம்ம கத்துக் கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரு பக்தர் தன் வாழ்க்கையை மிக எளிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொருளை வேண்டியோ அல்ல பேர் வேண்டியோ புகழ் வேண்டியோ அல்ல அளவுக்கு அதிகமான ஆசையோ கூடாது. எவ்வளவுக்கு நம்ம எளிமையாக வாழ்றோமோ அவ்வளவுக்கும் நம்ம சிந்தனையை இறைவன் மேல் நிறுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலக வாழ்க்கையில நம்ம எளிமையாக வாழ்றோமோ பணிவாக வாழ்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் மனம் சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு ஆச்சாரியர் தான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. அவர் சிறு வயதுல ரகுநாத் என்று அழைக்கப்பட்டார். பின்பு ஒரு பெரும் பண்டிதராய் பெரும் பக்தராய் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். சோ எப்படி இந்த ரகுநாத் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆனார், பெரும் பக்தர் ஆனாரு? எல்லாம் பக்தருடைய சங்கம், தூய பக்தருடைய சங்கம். அவன்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு கேட்டது. துளி கூட இந்த உலக விஷயத்துல பற்றுதலே இல்லை. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, ஏத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, அந்த சினிமா நடிகர் என்ன ஆனாரு, இந்த அரசியல்வாதி என்ன ஆனாரு, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, யார பத்தியும் ஒரு கேட்டதே இல்லை. யார பத்தி புகார் சொன்னதும் இல்லை, யார பத்தி குறை சொன்னதும் இல்லை. அவர் எப்பவுமே பகவானை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தார். இப்படி அவரு பலராம் ஆச்சாரிட்டு இருந்தோம், ரகுநா ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட இருந்தோம், சைதன்ய மகாபுடைய மகிமைகளையும் நாமத்தோட மகிமைகளையும் கேட்டு கேட்டு அவர் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஆர்வம். சைதன்ய மகாபிரபு சந்திக்கணும், சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை சந்திக்கணும். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சிருக்காருன்னா அப்ப இந்த மனித வாழ்க்கை நான் அவருடைய சேவைக்காக, இந்த மனித வாழ்க்கைய நான் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும், எப்படியாவது அவரை சந்தித்திட வேண்டும் என்று பெரும் முயற்சி கொள்றார். சில நேரம் அவருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம வீட்டை விட்டே ஓடிடுவார். இவரை வீட்டை விட்டு ஓடுவாரு, இவங்க அப்பா ஒரு 10 அடியாள்கள் வச்சு பிடிச்சு கொண்டு கட்டி வைப்பார். திரும்ப வீட்டை விட்டு ஓடுவாரு, அடியாள்கள் பிடிச்சு வச்சு கட்டி வைப்பார். இப்படி எப்பவுமே இது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரகுநாதருக்கு இந்த உலக விஷயத்துல துளி கூட புலன்ப விஷயங்கள்ல பௌதிக வாழ்க்கையில துளி கூட அறவே அவருக்கு பற்றுதல் இல்லை. அவருடைய மனம் சிந்தனை புத்தி எண்ணம் செயல்கள் எல்லாம் சைதன்ய மகாபிரபு சேவை பண்ணணும், சைதன்ய மகாபுடைய தாமரை திருவிழிகளை சென்று அடைய வேண்டும். கடும் முயற்சி செய்கிறார். அவங்க அப்பா என்ன பண்றாரு, என்னடா இது, இந்த ஒட்டுமொத்த செல்வத்துக்கு இவன் ஒருத்தந்தான் வாரிசு, இவனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறா, மனைவி மேலேயும் பற்றுதல் இல்லை, செல்வத்து மேலேயும் பற்றுதல் இல்லை, எது மேலேயும் பற்றுதல் இல்லை. காரணம் என்னன்னா இவர் பற்றுதல் பூரா சைதன்ய மகாபிரபு மேல இருக்கு. அவங்க அப்பா என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாரு, இந்த பையனை எப்படியாவது பௌதிக வாழ்க்கையில ஈடுபடுத்தணும். ஆனா அவர் துளி கூட ஆர்வம் இல்லை. எப்ப நமக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும்னா கிருஷ்ணர் மேல பற்றுதல் உள்ள பக்தர்களோடு சங்கம் வரும்போது. அதான் திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல சொல்லியிருக்காரு, பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்று இல்லாதவங்க எதை பற்றின்னு இருப்பாங்க, பற்றே இல்லாதவங்க, இந்த உலகத்துல பற்றே இல்லாதவங்க பக்தர்கள். அவங்க யாரை பற்றி கொண்டிருப்பார்கள், பகவானுடைய தாமரை திருவடியை பற்றி கொண்டிருப்பார். அப்போ அந்த பற்றற்றவருடைய பற்று பகவானுடைய தாமரை திருவடி, அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும்.
பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்றுக பற்றி கொள்ளுங்கள். யாரை பற்றி கொள்ள வேண்டும்? பற்றற்றார் யார் மேல் பற்றுதல் வைத்திருக்கிறார்கள்? பகவானுடைய தாமரை திருவடி, அதன் மேல் பற்றுதல் வைக்கும். அப்பதான் இந்த உலகத்துல நமக்கு ஏமாற்றமே ஏற்படாது. நம்ம எது மேலேயாவது பற்றுதல் வச்சுட்டோம்னா அது நம்ம கைவிட்டு போகும்போது, அதை நாம் இழக்கும் போது நமக்கு பெரும் வேதனையாக இருக்கும். அது நண்பர்களோ உறவினர்களோ எது மேலே நாம் நம் கடமையை செய்யலாம். ஒரு கணவனாக அவர் கடமையை அவர் செய்யலாம், ஒரு மனைவியாக அவர் கடமையை செய்யலாம், ஒரு குழந்தைகள் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம், அன்பு செய்து கொள்ளலாம். ஆனால் பற்றுதல் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் பற்றுதல் கொள்ளாம நாம் இந்த உலக விஷயத்தில் ஏதேனும் பற்றுதல் வைத்து விட்டோமே ஆனால் அது நமக்கு இழக்க மனசு வராது. அது இழந்தால் அந்த வலி அந்த வேதனை நம்மளால் தாங்கவும் முடியாது. அதனால அப்படி ஒரு வேதனையை நம்ம அனுபவிக்க வேண்டாம். அப்படி ஒரு வேதனையை நம்ம அனுபவிக்க வேண்டாமே. அப்ப என்ன செய்திடலாம்? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பற்றுதலை விருத்து, அப்படி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பற்றுதலை துறந்து பகவான் மேல பற்றுதல். இது ஒரு நாள்ல நடக்கூடியதல்ல. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிச்ச உடனே எனக்கு பற்றுதல் அப்படியே பகவான் மேல வந்துடுது. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா பக்தர் சங்கத்துல வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்படியே இந்த உலக வாழ்க்கை பற்றுதலை எடுத்து பகவான் மேல வச்சிரு. அப்ப பகவான் மேல எனக்கு பற்றுதல் வரணும்னா அவர் நாமத்தை உச்சரிக்கணும், அவருடைய லீலைகளை பற்றி கேட்கணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், சேவைகள் செய்யணும், இந்த மாதிரி திருவிழாக்கள் பண்டிகைகள் கொண்டாடணும், அந்த லீலைகளை நினைவில் கொள்ளணும். இப்படி என்னுடைய ஸ்மரணம் என் நினைவானது படிப்படியா உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்து பகவான் மேல நிறுத்தது. அது பக்தி மார்க்கத்துலதான் சாத்தியமாகும். பக்தி மார்க்கத்துல மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஏன்னா மற்ற மார்க்கம் எல்லாம் செயற்கையா பண்ணிட்டு இருப்போம். செயற்கையா மனதை கட்டுப்படுத்தணும், செயற்கையா புலன்களை கட்டுப்படுத்தணும். ஆனா பக்தி மார்க்கத்துல மனம் புலன்கள்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது இயல்பாவே அது கட்டுப்படும். சரி, அப்ப ரகுநாத் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து கட்டி வச்சிடுறாரு. அவர் இவர் ஓடி ஓடி போயிடுறாருன்னு கட்டி வச்சிட்டாரு. அப்போ ரகுநாதர் கேள்விப்பட்டாரு, பக்கத்துல சாந்திப்பூர்ல அத்வைத ஆச்சாரியர் ஒரு பெரும் பக்தர், அவர் அவர் வீட்டுக்கு சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோடனே தன் தந்தையாருடைய பாதங்களை வந்து நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறாரு. ஓ தந்தையே, என்னை அனுப்புங்க, நான் வந்து சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்துடுறேன், கட்டாயம் நான் ஓடி போக மாட்டேன், திரும்ப வந்துருவேன், என்னை நம்புங்க, என்னை அனுப்புங்க. அப்ப இந்த முறை பையன் வந்து ரொம்ப பணிவா வேண்டி கேட்கிறாரு. சரி, அப்பா சொன்னாரு, நீ போயிட்டு திரும்ப வரணும், அங்கேயெல்லாம் ஓடி போயிடக்கூடாது, எங்கேயும் அவர் பின்னாடியில போயிடக்கூடாது, நீ போயிட்டு உடனே வரணும் அப்படின்னு ஒரு 10 சேவகர்களை காவலாளி கூட அமுச்சு வச்சார். இவர் வந்து சாந்திப்பூர்ல, சாந்திப்பூர் கிருஷ்ணபூர் எல்லாம் பக்கத்து இருக்கிற ஊர்கள். அப்ப சாந்திப்பூர்ல வந்து அத்வைதருடைய வீட்டுல சைதன்ய மகாபிரபு அமர்ந்து இருக்காரு. அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், பறந்து விரிந்த தோள்கள், அப்படி ஒரு அழகு சைத்தன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு தரிசனம் செய்த வந்த உடனே ரகுநாத் தாஸ் தாக்கூர், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அப்படி ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாங்கமா அவருக்கு நமஸ்கரிச்சார். அவர் மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கதறி அலறார். மகாபிரபு, என் எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சிருங்க, எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உங்களுடைய சேவன் மனு கிடைச்சா போதும், எனக்கு வந்து உங்களுடைய தாமரை திருவடியை சேவிச்சு கொண்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தாலே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எங்க அப்பாவுடைய அரண்மனை வாழ்க்கையோ இந்த ஜமீன்தார் வாழ்க்கையோ இந்த வசதியோ எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு உங்க சேவை மட்டும் கிடைத்தால் போதும். அப்போ மகாபிரபு சொன்னாரு, ரகுநாதா, இந்த மாதிரி துறவரம் நல்லதல்ல, இது வந்து ஒரு குரங்கு துறக்கிற மாதிரி, குரங்கு தியாகம். குரங்கு தியாகம்னா பிரகட வைராகியம் சொல்லுவாங்க. குரங்கு என்ன நினைக்குமா, நான் வந்து ஒரு துறவி, பாருங்க இந்த மனுஷங்கள்லாம் காரு வச்சிருக்கிறாங்க, வீடு வச்சிருக்கிறாங்க, பங்களா வச்சிருக்கிறாங்க, பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட ட்ரெஸ் கூட கிடையாது. ஒரு குரங்கு என்ன நினைக்குமா, மனுஷங்களை பார்த்துட்டு, எனக்கு ட்ரெஸ்ஸே ஆடே கிடையாது, எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது, எனக்குன்னு வாகனம் எதுவும் கிடையாது, அப்ப நான் தானே துறவி, இந்த மனுஷங்களோட நான் தானே துறவின்னு குரங்கு நினைச்சுக்குமா. ஆனா ஆண் குரங்கு பெண் குரங்கு பின்னாடி போகுது, பெண் குரங்கு ஆண் குரங்கு பின்னாடி போகுது. இதுதான் குரங்கு தியாகம். குரங்கு வைராக்கியம் என்னது, இந்த குரங்கு நினைச்சுக்குது, எனக்கு வந்து நான் தான் ஒரு துறவி, இந்த மனுஷங்களை காட்டிலும் நான் தான் சிறந்த துறவி. ஆனா என்ன பண்ணுது, ஆண் குரங்கு பெண் குரங்கு பின்னாடி போகுது, பெண் குரங்கு ஆண் குரங்கு பின்னாடி போகுது. இந்த மாதிரி துறவரம் நல்லதல்ல. இப்படி வந்து நீ செயற்கையாக துறக்க கூடாது. உனக்கு கிருஷ்ணருடைய அனுகிரகம் வேணுமா, பொறுமையா இரு, பகவானுக்கு ஒரு நாள் அனுகிரகம் செய்வார். அது வரைக்கும் நீ உன்னுடைய
கடமையிலிருந்து தவறக்கூடாது. நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. ஒரு கணவனாக, ஒரு மகனாக உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. ஒரு நாள் பகவான் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதுகளை பூர்ணமாக அடைக்கலம் பெற்று விடலாம் அப்படின்னு அது வரைக்கும் நீ இல்லறத்தில் இருந்து கொண்டே பக்தி செய்து கொண்டிரு, இல்லற வாழ்க்கையில் இரு, பக்தியும் செய்திருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆனா இதுக்கு முன்பாக பல முறை ரகுநாதன் முயற்சி பண்ணாரு, மகாபுருடைய கருணை அவர் கிடைக்கல. இந்த முறையை மகாபுரு என்ன சொல்லிட்டாரு, நீ போ, நீ போய் உன் கடமையை செய், ஒரு நாள் கிருஷ்ணர் உன்னை ஆசீர்வதிப்பார். இவரு திரும்ப வந்தாரு. சைதன்ய மகாபிரபு சொன்ன மாதிரியே நீ ஓடி போக முயற்சி பண்ண. சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஜெகநாத்புரியில தங்கி இருக்கிறார். இவர் வங்காளத்திலிருந்து ஜெகநாத்புரிக்கு ஓடி போகலாம் ஓடி போகலாம்னு இதேதான் அவரோட வேலையா இருந்தது. ஆனா சைதன்ய மகாபிரபு தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம், மகாபிரபு இருந்து உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் இவர் ஓடி போக முயற்சிக்கல, அந்த முயற்சியை கைவிட்டாரு. ஆனா எனக்கு மகாபிரபு சொல்லியிருக்காரு, என்னைக்கா ஒரு நாள் அவருடைய கருணை எனக்கு கிடைக்கும், என்றைக்காவது ஒரு நாள் அவரின் கருணை எனக்கு கிடைக்கும், அந்த கருணை கிடைக்கும் வரை நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அப்பாவுக்கு சந்தேகம் வரல, பையன் முன்ன மாதிரி இல்ல, வீட்டை விட்டு ஓடுறது இல்ல, அவன் நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு அப்பாவும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு. அப்போ இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டு இருந்து ஒரு நாள் பக்கத்துல இந்த பாணிகாட்டிங்கிற கிராமம், இந்த பாணிகாட்டிங்கிற கிராமத்துக்கு நித்யானந்த பிரபு வராரு. நித்யானந்த பிரபு பலராம், எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் செய்யறாரு அப்ப பலராமர் கூட வருவார். ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், கௌரங்கர் நித்யானந்தர், கிருஷ்ண சைதன்யர் நித்யானந்த பலராம். நித்யானந்தருடைய உடல் அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி தக தகன்னு சொல்லி, கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீட்டு, அழகான சுருள் கூந்தர், அவர் நீல நிற ஆடை உடுத்தியிருப்பார். அவர் கண்கள் எப்பவுமே கண்ணீராலேயே, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினாலே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருப்பார். இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பின்தொடர வங்காளம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நித்யானந்த பிரபு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு நாள் நித்யானந்த பிரபு தன் சீடர்களோட, தன் சகாக்களோட இந்த பாணிகாட்டிங்கிற இடத்துக்கு, கங்கை கரையில இந்த பாணிகாட்டிங்கிற இடத்துக்கு வந்தார். அங்க பெரும் கீர்த்தனம் நடக்குது. நித்யானந்த பிரபு நடுல நடனம் ஆடிட்டு இருக்காரு. பக்தர்லாம் சுத்தி கரத்தாளம் மிருதங்கள்லாம் வாசிச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அற்புதமான கீர்த்தனம், அப்படி விண்ணை பழக்கும் கீர்த்தனம் நடக்குது. அப்போ இந்த முறை ரகுநாதர் கேள்விப்பட்டாரு, நித்யானந்த பிரபு பாணிகாட்டிக்கு வந்திருக்காராம். அப்ப அவரை தரிசனம் செய்யறது பெரும் பாக்கியம். அவர் பலராமர் அல்லவா, எனக்கு சைதன்யரோட தரிசனம் கிடைச்சது. இன்னைக்கு பாருங்க, நித்யானந்த பிரபு பாணிகாட்டிக்கு வந்திருக்கிறாரு, அவரை தரிசனம் செய்தது பெரும் பாக்கியம். தன் தந்தையார்ட்ட ஓடி போனாரு, அப்பா எனக்கு அனுமதி கொடுங்க, எங்க பக்கத்துல பாணிகாட்டி கிராமத்துக்கு நித்யானந்த பிரபு வந்திருக்கிறாரு, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்பதான் பையன் ஓடி போறது இல்லையே, அப்பாவுக்கு பெருத்த சந்தோஷம். சரி அப்பா, நீ போய் பார்த்துட்டு வா, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்க, அங்க பக்தர்களுக்கு ஏதாவது நீங்க காணிக்கை கொடுக்கணுமா, பிரசாதம் கொடுக்குமா, நீ உன் சுதந்திரம் என்ன வேணா நீ செய்யலாம் அப்படின்னு அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இப்ப ரகுநாதர் சின்ன பையன், ஒரு 14-15 வயசு தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தார். ரொம்ப சந்தோஷமா ஓடி அங்க பார்த்தா நட்சத்திரங்களுக்கு மத்தியில, நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில பௌர்ணமி நிலவு போல, நட்சத்திரங்களுக்கு மத்தியில பௌர்ணமி நிலவு போல நித்யானந்த பிரபு அமர்ந்திருக்கின்றார். பக்தர்கள்லாம் நாமசேகரத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ரகுநாதர் ரொம்ப பணிவான பக்தர். பணிவு, அப்பேற்பட்ட ஒரு பணிவு. அவரு நித்யானந்த பிரபு யாரு, முழுமுதற் கடவுள். அவரு பலராமருடைய அவதாரம். அவர்கிட்ட செல்வதற்கோ, அவரை நெருங்குவதற்கோ, அவர் அருகாமையில் செல்வதற்கு எனக்கு அருகதையே இல்லை, எனக்கு துளி கூட அருகதை கிடையாது அப்படின்னு தூரமா நின்று, ரொம்ப தூரத்துல நின்று நமஸ்காரம் செய்யறார். அப்படியே சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண. பக்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ரகுநாத் தான் வந்திருக்கிறாரு. உடனே சொல்றாங்க, அங்க கூட்டத்துல ஒரு சலசலப்பாயிடுச்சு. நித்யானந்த பிரபு, ரகுநாத் அங்க பாருங்க, ரகுநாத் வந்திருக்கிறாரு, அங்க ஒளிஞ்சு நிக்கிறாரு, தூரமா இருந்து நமஸ்காரம் பண்றாரு. உடனே நித்யானந்த சொன்னாரு, அவன் ஒரு திருடன், அந்த திருடனை பிடிச்சிட்டு வாங்க, அவனுக்கு தண்டனை இருக்குன்னு. நித்யானந்த பிரபு சொன்னாரு, அந்த ரகுநாத் ஒரு திருடன், அவரை பிடிச்சிட்டு வாங்க, அவருக்கு ஒரு தண்டனை இருக்குன்னு. பக்தர்கள் அப்படியே ரகுநாத் தூக்கிடுறாங்க. தூக்கி நித்யானந்த பிரபு நிறுத்தினா, நித்யானந்த பிரபு முன்பு மீண்டும் ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். நித்யானந்த பிரபு தன் தாமரை பாதங்களுக்கு ரகுநாதர் தலையில் ஆசீர்வதிக்கிறார். ஏய் ரகுநாதா,
எங்கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குற நீ? ஏ ரகுநாதா, எங்கிட்ட இருந்து தப்பிக்கவா பாக்குற? நீ திருட, தூரத்துல ஒளிஞ்சிருந்து என்னுடைய கருணையை நீ திருடிட்டு போலான்னு நினைக்கிற. அவ்வளவு சுலபமெல்லாம் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. உனக்கு பெரும் தண்டனை இருக்கு. உனக்கு ஒரு பெரிய தண்டனை. நீ தூரத்துல ஒளிஞ்சு நின்னு என்னுடைய கருணையெல்லாம் திருடிட்டு போயிடலாமா பாக்குற? நான் அனுமதிக்க மாட்டேன். முதல்ல உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ரகுநாத் நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதங்களை பிடித்து கொண்டு சொல்றாரு, நித்யானந்த பிரபு, நீங்க என் எஜமான், நான் உங்கள் அடிமை, உங்கள் சேவகன். நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், என்ன எப்படி வேணாலும் நீங்க நடத்தலாம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன ஒரு தண்டனை கொடுத்தாலும் சரி, அது நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். உங்க ஆசீர்வாதம், உங்க கருணை எனக்கு இருந்தா போதும். அதெல்லாம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. நீ என்கிட்ட தப்பிக்கவா பாக்குற? நீ என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவளும் தயிரும் கொண்டு பிரசாதம் கொடுக்கணும். இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவளும் தயிரும் கொண்டு பிரசாதம். இப்ப 3 வார்த்தை வந்துருச்சா? பாணிகாட்டி சீடா தகி. பாணிகாட்டிங்கிற கிராமத்துல சீடாங்கிற அவள் கொண்டு தயிரும் கொண்டு பிரசாதம் செய்து கொடுத்தார். அப்போ ரகுநாதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர்தான் ஒரு பெரிய செல்வந்தருடைய பையனாச்சே. லட்சக்கணக்கான பேருக்கு அவர் தான் அன்னதானம் செய்ய முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு அவர் விருந்து கொடுக்க முடியும். நித்யானந்த பிரபு எனக்கு இப்படி ஒரு சேவை கொடுத்திருக்கிறாரு. அதுவும் எல்லாம் அவருடைய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள், வைஷ்ணவர்கள். இந்த வைஷ்ணவருக்கு அமுது படைப்பது யான் செய்த பாக்கியம். இந்த உடல், ஆன்மா, என் செல்வம், என் பிறப்பு எல்லாம் வைஷ்ணவருடைய சேவைக்காகத்தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சேவகர் எல்லாம் கூப்பிட்டு, இந்த சுத்து வட்டார கிராமத்துல எங்கெல்லாம் அவள் இருக்கோ அந்த அவள் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்க, தயிரெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு அழகான ப்ரிப்பரேஷன். நீங்க சைதன்ய சரிதாமிரதம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நம்முடைய பிரம்ம மாத்து கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான கிரந்தம் பகவத்கீதை. பகவத்கீதை படித்து முடிச்சவங்க பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிச்சு முடிச்சவங்க சைத்தன்ய சரிதாமிரதம். இந்த சைத்தன்ய சரிதா அமிர்தம், சைதன்ய மாவுடைய சரித்திரம் அமிர்தம். அப்ப இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துல இந்த லீலை ஒரு 2-3 அத்தியாயமா அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க. எப்படி இந்த திருவிழா நடந்ததாங்க. ரகுநாதாஸ் கோசாமி எப்படி இந்த திருவிழாவை வெறும் பண்டிகையா கொண்டாடினார். ரொம்ப அழகான பண்டிகை. இவர் என்ன பண்ணாரு, சுத்து வட்டார கிராமத்துல எல்லார்த்திட்டையும் அவளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிர் கொண்டு ஒரு பானையில அவளு தயிர், இன்னொரு பானையில பால், அவளு, அப்புறம் இந்த பழங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட்டு. இந்த மாதிரி பானையா ஆயிரக்கணக்கான பானைங்க, ஆயிரக்கணக்கான பானைங்க, நூத்துக்கணக்கான மூட்டை அவளு, அதுக்கப்புறம் தயிர், பால், பழங்கள் இதெல்லாம் கொண்டு அழகான ப்ரிப்பரேஷன் பிரசாதம் தயார் பண்றார். பிரசாதம் தயார் பண்ணி அங்க ஒரு பெரும் திருவிழாவே நடக்குது. எல்லா பக்தர்கள்லாம் நாமசங்கீர்த்தனம் பாடி தன்னை மறந்து தலகால் குத்திட்டு நடனம் ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ரொம்ப உற்சாகமா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, தலைக்கால் குத்திட்டு ஆடுறாங்க. அப்போ இந்த விழா இந்த மாதிரி பாணிகாட்டிங்கிற இடத்துல நித்யானந்த பிரபு வந்திருக்காராம். அங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்காங்க, பெரும் திருவிழா நடக்குதாங்க. இப்படி கேள்விப்பட்ட உடனே சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிற 18 பட்டி சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிற எல்லா பக்தர்களும் ஓடி வர்றாங்க. அப்ப கங்கையில போட்டு வச்சு கடந்து வரணும். இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு கங்கையில போட்டு வச்சு போவாங்க. இது எப்படி போட்டு வச்சு போறது? போட்டே பத்தாது, ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் இருக்கிறாங்க. படகு பத்தாது. படகுல பத்தாம எல்லா கங்கையில நீந்தி போறாங்க. எங்கு பார்த்தாலும் பக்தர்களா இருக்கிறாங்க. அந்த பாணிகாட்டி கிராமத்து கரையில ஃபுல்லா பக்தர்களா இருக்காங்க. கரையில நிக்க முடியாம தண்ணியில நிக்கிறாங்க. அது இல்லாம படகுலயும் நிக்கிறாங்க. இப்ப எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாவே இருக்கு. ரகுநாதர் என்ன பண்ணாரு, எவ்வளவு பக்தர் வந்தாலும் சரி எல்லாருக்கும் பிரசாதம். ஒரு பானையில தயிர் அவளு, ஒரு பானையில பழங்கள்லாம் போட்டு 2 பானை நிறைய பிரசாதம். எல்லா பக்தர் கையிலயும் பானை. இப்படி பானை எல்லாம் பிரசாதம் வச்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக கீர்த்தனை பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபு அப்படி மானசீகமாக சைதன்யமா அப்படி அழைக்கிறார். ஓ மகாபிரபு, இங்க ஒரு அழகான ஒரு பண்டிகை நடக்குது, நீங்க வாங்க, நீங்க இந்த பிரசாதத்தை ஏத்துக்கங்க. நித்யானந்த பிரபு எங்க நடனம் ஆடுகின்றாரோ அங்கு சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக தோன்றுவார். இது மகாபிரபுடைய ஒரு காரணமற்ற கருணை. நித்யானந்த பிரபு எங்க நாம சங்கீர்த்தனம் செஞ்சாலும் மகாபிரபு அங்க வருவார். அப்ப நித்யானந்த பிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ண சைதன்ய மகாபிரபு அங்க வந்த உடனே நித்யானந்த பிரபு அந்த பானையில இருந்து அந்த அவலும் தயிரும் எடுத்து மகாபிரபு கூட்டுறாரு. இது எல்லாராலும் பார்க்க முடியல, ஆக சேர்ந்த பக்தர்களாலதான் பார்க்க முடிஞ்சு. சைத்தன்ய மகாபிரபு அங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லோராலும் அதை பார்க்க முடியல. இப்படி ரொம்ப அழகான லீலை அங்க ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் ப்ரோ. தண்டப்ராம் ப்ரோ.
ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாமா ப்ரோ? ஷூர் ப்ரோ, ஷூர். ஹரே கிருஷ்ணா. யா, எங்க நிப்பாட்டணும் நம்ம? இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து ரொம்ப ஆனந்தமா அங்க சைத்தன்ய மகாபிரபு சிலர் தரிசனம் பண்ண முடிஞ்சது. சைத்தன்யம் நித்யானந்த பிரபு கையில இருந்து பிரசாதத்தை இப்படி ஆகாசமாக காமிப்பாங்க, அது காணாம போகும். சில பக்தர்கள் பார்த்தாங்க, சில பக்தர் பார்க்க முடியல. பெரும் திருவிழா. எல்லாம் கீர்த்தனம், பக்தர்கள்லாம் கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி பிரசாதம் சாப்பிட்டு எல்லாருக்கும் ஆனந்தம். அப்போ ரகுநாதர் வந்து நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதங்கள் நமஸ்காரம் செஞ்சு, நித்யானந்த பிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நித்யானந்த பிரபு தன் கையிலிருந்து பிரசாதம் எடுத்து ரகுநாதர் கொடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கிருஷ்ண மதிர் மஸ்து, கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும். நித்யானந்த பிரபு தனது தாமரை பாதங்கள் எடுத்து ரகுநாதருடைய தலையில வச்சு ஆசீர்வதிச்சார். அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் அவர் ஆசீர்வாதம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்ல இந்த இந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப அழகா வைஷ்ணவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணி, நித்யானந்த பிரபுக்கு சேவை பண்ணி, நித்யானந்த பிரபுவை சந்தோஷப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ரகுநாதர் வீடு திரும்பினார். அடுத்து கொஞ்ச நாள்லயே ரகுநாதர் சைதன்ய மகாபிரபு உடைய தாமரை திருப்பாதங்களை சேர்த்துட்டார். அடுத்து கொஞ்ச நாள் தான். இதுக்கு முன்பு பல முறை முயற்சி செய்தார். எப்படியாவது சைதன்ய மாப்பிளை கருணை நான் பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது என்னை வந்து முழுமையாக சைத்தன்ய மாப்பிளை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கடும் முயற்சி செய்தார். அப்போல்லாம் நடக்கல. ஆனா நித்யானந்த பிரபுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ரகுநாதர் சைதன்ய மாப்பிளை தாமரை திருப்படிகளை சேர்ந்து விட்டார். கொஞ்ச நாள் அவர் வீட்டை விட்டு கிளம்பி ஜெகநாதபுரியில சைதன்ய மகாப்புடைய தாமரை திருவடிகளை போய் சேர்ந்துட்டார். அப்போ இந்த பண்டிகையில ரொம்ப அழகான பாடம் நமக்கு என்னன்னா, நித்யானந்த பிரபு, நித்யானந்த பலராமர் வந்து ஆதி குரு. அவர்தான் குருமார்களுக்கெல்லாம் குரு தத்துவம், குருவுக்கெல்லாம் அவர்தான் ஆதார். எல்லா குருமார்களும், அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களும் ஆச்சாரியர்களும் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. நித்யானந்த பிரபு பலராமர் தான் குரு தத்துவம். அப்போ குருவோடைய கருணை, குருவோடைய கருணை இல்லாம கிருஷ்ணருடைய கருணை இல்லை. குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப குரு தான் பிரதானம். ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதுதான். ஆன்மீக வாழ்க்கையில வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குரு திருப்திப்படுத்துறதுதான். சரி, குரு எப்படி திருப்தி அடைவாரு? வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யும். வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா, பக்தர்களுக்கு சேவை பண்றது மூலமா, பக்தர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு பரிமாற்றம் செய்து கொள்வது மூலமா குரு திருப்தி அடைவார். வைஷ்ணவர்கிட்ட பக்தர்களுக்குள்ள, பக்தர்கள்கிட்ட வரும்போது, பக்தர் சங்கத்துல வரும்போது நாம் யாரையும் குறை சொல்லாம, யார்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்காம, எல்லாருமே பகவானுடைய பக்தர்கள், எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்றாங்க அப்படின்னு எல்லா வைஷ்ணவர்கிட்டையும் அன்பு பாராட்டுவது. வைஷ்ணவருக்கு சேவை நம்மளால முடிஞ்சது, உடலால, மனதால, பொருளால என்ன சேவை செய்யணும்? வைஷ்ணவ சேவை. அப்ப வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றது மூலமா, கிருஷ்ண பக்தனுக்கு சேவை பண்றது மூலமா ஆன்மீக குரு திருப்தி அடைவார். ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சாருன்னா நித்யானந்த பிரபு திருப்தி அடைவார். நித்யானந்த பிரபு திருப்தி அடைஞ்சாருன்னா சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைவார். சைதன்ய மகாபிரபு திருப்தி அடைச்சிட்டாருன்னா ராதா கிருஷ்ணர் மேல களங்கமில்லா அன்பு, தூய பக்தி நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள், இந்த மனித வாழ்க்கையின் லட்சியமே வந்து கிருஷ்ணர் மேல தூய அன்பு, பக்தி, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணர் மேல பிரேமம். அதுதான் இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். அதுதான் வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல். ஸ்ரேயா, ஸ்ரேயா மீன்ஸ் அல்டிமேட் கோல், வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம். ரெண்டு விதமா லட்சியம் இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஒன்னு பிரேயா, இன்னொன்னு ஸ்ரேயா. ரெண்டு லட்சியம். ஒன்னு பிரேயான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்ரேயான்னு சொல்லுவாங்க. பிரேயா அப்படின்னா தற்காலிகமான லட்சியம். என்ன தற்காலிகமான லட்சியம்? என் பையன் ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல ஒரு கலெக்டர் ஆகணும், இல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும், இல்ல ஒரு வக்கீல் ஆகணும், இல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும், இல்ல சாஃப்ட்வேர், இதெல்லாம் வந்து டெம்பரவரி கோல். அது இந்த உடலோட முடிஞ்சு போயிடும். ஆனா அல்டிமேட் கோல், வாழ்க்கையோட இறுதி லட்சியம் வந்து கிருஷ்ணரை அடைவது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவன் அடிதான் நம் வாழ்க்கை இறுதி லட்சியம். அதான் நம் வேதங்கள் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. நம்ம தர்மம் என்ன? இந்த மனித குலத்தோட தர்மம் என்னது? இறைவனை வழிபடுவது, அவர் மேல அன்பு செய்வது. அப்புறம் பொருளாதார முன்னேற்றம். சரி, நான் ஒரு குடும்பஸ்தன், நான் இல்லற வாழ்க்கையில் இருக்க, எனக்கு பொருளாதாரம் வேணுமா? ஆமா, அருளோடு பொருளும் பொருளாதாரம் தேவை. அப்புறம் என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். நான் வாழ்றதுக்கு நான் வந்து ஒரு மரக்கிளையில போய் வாழ முடியாது, பறவை மாதிரி. எனக்கு ஒரு வீடு வேணும். சரி, ரைட்டு. ஒரு மனைவி, குழந்தைங்க, ரைட், ஓகே. அப்போ தர்ம, அர்த்த, காம.
தன் இறுதியில மோக்ஷா. நம்ம என்ன பண்ணிடுறோம், இதோடய நிப்பாட்டிடுறோம். தர்ம அர்த்த காமத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை தர்ம அர்த்த காமத்திலேயே முடிஞ்சு போயிருது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், தர்ம அர்த்த காம மோட்சம், இறுதியில மோட்சம். மீண்டும் இந்த உலகத்துல பிறக்கக்கூடாது. மீண்டும் இந்த பிறவி எடுத்தோம்னா இன்னும் திரும்ப கஷ்டப்படுவோம். இப்ப எவ்வளவு கஷ்டத்தை பார்க்கிறோம், எவ்வளவு அன்றாட வாழ்க்கையில இயற்கையின் சீற்றம், இயற்கையின் மாற்றம், உடலால புதுசு புதுசான வியாதிகள், மனதால பல்வேறு துன்பங்கள், எவ்வளவு தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருக்கும். அதனால நாம் இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டும், முக்தி அடைவன், பிறவா நிலை அடையணும். அப்படின்னா நான் கிருஷ்ணன் மேல அன்பு வளர்த்துக்கணும், பகவானுடைய கருணையை நான் பெற வேண்டும், கிருஷ்ணாவுடைய கருணை. அப்ப திரும்பி நாம் ஞாபகப்படுத்திக்கலாம், என்னுடைய மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ண பிரேம். இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ண பிரேம். மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கிருஷ்ண மேல பக்தி, கிருஷ்ணரை அடைவர், பகவானை அடைவர். இதுதான் பகவத்கீதையுடைய சாராம்சம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷாமி மா சுச்சா. பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை மட்டுமே சரணடைங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம், என்னை மட்டுமே சரணடைவாயாக. அப்படி என்னை சரணடைந்தா நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிச்சிடுறேங்க. அப்போ இந்த கிருஷ்ணா பகவத்கீதையில கிளியரா, கேரண்டியா, உத்தரவாதமா சொல்றாரு. சரி, அப்ப கிருஷ்ணரை எப்படி நான் சரணடைகிறது, கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்வது, கிருஷ்ணருடைய கருணையை எப்படி பெறுவது? அதுக்கு வைஷ்ணவர் சங்கம், இந்த மாதிரி பக்தர் சங்கத்துல நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது, பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது, பக்தர்கள் கேட்கும் போது, பக்தர்கிட்ட கேட்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்மீக குருடைய கருணை கிடைக்கும். பக்தர்கள் தான் குருவிட்ட அழைச்சிட்டு போவாங்க. இப்ப நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்ம ஆன்மீக குருவிட்ட அழைச்சிட்டு போவாங்க. ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு, நமக்கு மந்திரோபதேசம் பண்ணி சைதன்ய மாப்பிளை சேவையில் ஈடுபடுத்துவார். சைதன்ய மாப்பிளை என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் மேல நமக்கு தூய அன்பு தருவார். அப்ப இந்த பாணிகாட்டி சீடாதேவி மகோத்சவத்துல, இந்த அற்புதமான திருவிழால நாம் கற்றுக்கொண்ட பாடம், ரகுநாதாஸ் கோசாமி எவ்வாறு சைதன்ய மாப்பிளை தாமரை திருவடிகளை அடைக்கலம் கொண்டார். அவரு ஓடிட்டார், போய் ஜெகநாத பூரியில சைதன்ய மாப்பிளை தாமரை பாதங்களை கண்ணீராலே அபிஷேகம் செய்தார். அது 12 நாள் ஆச்சு. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கிடையாது, நடந்தே ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ காட்டு வழியா ஓடி போய் உடம்பெல்லாம் புண்ணாயி, சரியா சாப்பிடாம தூங்காம, ரகுநாதாஸுக்கு ஒரு வழியா 12 தினங்களுக்கு அப்புறம் வங்காளத்திலிருந்து ஜெகநாதபுரி போய் சேர்ந்தார். அங்க சைதன்ய மாப்பிளை தாமரை பாதம் விழுந்து அழறாரு. சைதன்ய மாப்பிளை அப்படியே தன் தாமரை பாதம் விழுந்து அவர் தலையில ஆசீர்வதிக்க, ரகுநாதா, உன்னை கிருஷ்ணர் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சிட்டாரு, நீ பெரும் பாக்கியம் செய்தவன். அப்ப ரகுநாதர் சொன்னாரு, ஓ பகவானே, ஓ மகாபிரபு, எனக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, எனக்கு உங்கள் தாமரை திருவடி தான், நீங்க தான் என்னை விடுவிச்சிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரும் வேறு வேறே இல்லை, உங்க கருணையால தான் நான் இந்த பாக்கியம் பெற்றேன் உங்களுக்கு சேவை பண்றதுல அப்படின்னு ஜெகநாதபுரியில தங்கியிருந்தார். ரொம்ப வைராக்கியமான பக்தர். ஜெகநாதபுரியில ஒரு பெரும் ஜமீன்தாருடைய பையன், அவரு பிக்ஷை எடுத்து வாழ்ந்தார். இன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறது ரொம்ப மோசமான இதா நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல சன்னியாசிகள், துறவிகள், பிராமணர்கள் யாசகம் பெற்று வாழக்கூடியது. அவங்களுடைய கூடுதலான நேரத்தை மக்களுக்காக சேவை. பிராமணர்கள் கோயில்ல பூஜை செய்யணும், அர்ச்சனை செய்யணும், அபிஷேகம் பண்ணணும், பகவானை பற்றி வழிபாடு செய்யணும், அந்த வழிபாட்டை மற்றும் கற்றுக் கொடுக்கணும், சாஸ்திரம் படிக்கணும், மற்றும் கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் தங்கிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு துறவர வாழ்க்கைன்னு சொன்னா, கூடுதலான நேரத்தை பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணித்து விட்டு இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக மட்டுமே யாசகம் பெறுவது. அப்படி ஒரு ஜமீன்தாருடைய பையன் ஊரில யாசகம் பெற்று வாழ்ந்தார். அப்போ சைதன்ய மகாபிரபு ரகுநாதாஸ் கோசாமி மூலமா நமக்கு ஒரு அழகான பாடம் கற்றுக் கொடுத்திருக்காரு. ரகுநாதாஸ் கோசாமி ஒரு நாள் சைதன்ய மாப்பிட்ட கேட்டாரு, மகாபிரபு, எனக்கு ஏதாவது உபதேசம் இருக்கா, நான் என்ன செய்யணும், எனக்கு உங்களுடைய உபதேசம் என்ன, நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப மகாபிரபு அழகா சொன்னார், கிராமிய கதா நா சுனிபே, கிராமிய விரதா நா கஹிபே, பாலா நா கஹிபே ஆர பாலா நா பஹிபே, அமானி மனதா ஹிருதயா கிருஷ்ண நாம ஹபா ஹைபே, பிரஜை ராதா கிருஷ்ண சேவா மனசா கொரிபே. என்னது இது, ஒன்னும் புரியலையே. இந்த ஸ்லோகம் பெங்கால் வங்காள மொழியில உள்ள ஸ்லோகம்.
இதோட அர்த்தம் என்னன்னா, சைதன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்க வந்து கிருஷ்ணர் மேல அன்பு பெறணுமா, கிருஷ்ணர் மேல அன்பு பெறணுமா, இறைவனுடைய தாமரை திருவடி அடையணுமா? ஆமா, நான் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும், கிருஷ்ணருடைய தாமரை திருவடி அடையணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும், இந்த உலகத்துல நான் திரும்ப பிறந்து கஷ்டப்படக்கூடாது, இறைவனுடைய உலகத்துக்கு போயிடணும். அப்படியா? அப்போ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்காதீங்க. கிராமிய கதா நான் சுனிபே. கிராமிய கதா என்னன்னது? கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் எல்லாம். அந்த அரசியல்வாதி என்ன ஆனாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஆனாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க என்ன ஆனாங்க, சொந்தக்காரங்க அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இது என்ன நடந்தது, அந்த சினிமா என்ன கதை என்ன, அந்த சினிமா நடிகர் எப்படிப்பட்டவர், அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டார், இந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ணுவாங்க, இதெல்லாம் கிராமிய கதா. இந்த கிராமிய கதாவை மூட்டை கட்டி தூக்கி போட்டுறணும். யாரெல்லாம் வந்து இந்த பிறவியில கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் இந்த பிறவியில இறைவனுடைய உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் மீண்டும் பிறவா நிலை அடைன்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் முக்தி அடைன்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க இந்த உலக விஷயத்தெல்லாம் கட்டி தூக்கி மூட்டை கட்டி போடணும். கிராமிய கதா கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் காதால பேசக்கூடாது, கேட்க கூடாது. இந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல, காதை பொத்திக்கிட்டு இருக்கும். நீங்க பாத்துப்பீங்க, ஒரு குரங்கு பொம்மை கண்ணை மூடி இருக்கும், ஒரு குரங்கு பொம்மை வாயை மூடி இருக்கும், ஒரு குரங்கு பொம்மை காது மூடி இருக்கும். என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்காத. ஏன்னா ஏற்கனவே மனசுல நிறைய அழுக்கெல்லாம் இருக்கு. இதுல சினிமா கதையெல்லாம் கேட்டு அது மேலும் அழுக்காகணுமா? வேண்டாம், அது எந்த பிரயோஜனம் கிடையாது. அது நமக்கு கடவுள்கிட்ட போறதுக்கு உதவாது. சோ கிராமிய கதா நான் சுனிபே, கிராமிய விரதா நான் கொய்கிபே. சோ கிருஷ்ணரை பத்தி கேட்காத, கிருஷ்ணரை பத்தி பேசாத. சாரி கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசாத. பேச ஆரம்பிச்சா என்ன பேசணும்? எனக்கு வந்து இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க, கிருஷ்ணரை பத்தி கதை சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் மகாபாரத கதை சொல்லி கொடுத்தாங்க, ராமாயண கதை, இப்படிதான் பேசணும், இப்படிதான் பேசணும். கிருஷ்ணரை தவிர நாம வந்து இந்த மனித வாழ்க்கையில நாம இதை சரியா பயன்படுத்தி கொண்டு பகவான்கிட்ட திரும்ப போகணும்னா, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த தவிர, கிருஷ்ணரை தவிர நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னு சொன்னா, ஏற்கனவே மனசுல பல அழுக்கான விஷயங்கள் படிஞ்சிருக்கு, அது போகவே போகாது, மேலும் மேலும் அழுக்குகள் சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இதயம் அசுத்தமாக அங்க இறைவனை நம்ம எழுந்தருள பண்ண முடியாது. அந்த இதயத்துல இறைவன் தோன்ற மாட்டார். யாருடைய இதயம் வந்து நிறைய குப்பைகள்லாம் இருக்கும், சினிமா கதை, அரசியல் கதை, ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை, இதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருந்தா அங்க இறைவனை நம்மளால உணர முடியாது, இறைவனை பற்றி ஆனந்தம் நம்ம அனுபவிக்க முடியாது, பக்தியினுடைய பரவசத்தை அனுபவிக்க முடியாது, எதுவுமே நமக்கு கிடைக்காது. காரணம் இந்த அழுக்குகள்லாம் இதயத்தை மூடி இருக்கு இல்லையா, அதனால நம்ம கிருஷ்ணரை உணர முடியாது. அப்ப என்ன பண்ணக்கூடாது? கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது. சரி, அடுத்து என்ன பண்ணக்கூடாது? பாலனா ககிபே ஆரா பாலனா பரிபே. விதவிதமா ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டுக்கணும். ரன்னிங்க்கு ஒரு ட்ரெஸ், தூங்குறதுக்கு ஒரு ட்ரெஸ், அப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ், வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெஸ், எல்லாம் விதவிதமா ட்ரெஸ். நோ, முன்னெல்லாம் ஒரே ட்ரெஸ் தான், ஒரே ஆடை தான் உடுத்தணும். இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ், விதவிதமா ட்ரெஸ். அதுல சிலர் வந்து பீரோல வச்சு வச்சு எண்ணி எண்ணி பாத்துக்கிறாங்க, போடுறதும் இல்ல. நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, வீடு ஃபுல்லா ட்ரெஸ்ஸா வச்சிருப்பாங்க, ஆனா எடுத்து போடவும் மாட்டாங்க. அப்போ இது வந்து அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறேன். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்ட எப்படி எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வரும்? இல்லையா? அப்ப நான் ரொம்ப எளிமையாக வாழும். அப்ப விதவிதமா ஆபரணங்கள் அறிந்து கொள்ளணும், விதவிதமா உணவுகளை சாப்பிடணும், விதவிதமான பலகாரம் சாப்பிடணும், விதவிதமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா, ஒரேடியா நிறுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வரணும். அப்போ எது பண்ணாலும் கிருஷ்ணருக்காக நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடணும், எளிமையாக ஆடை உடுத்தி கொள்ள வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பகவான்கிட்ட போறதுக்கு நம்ம தகுதியாகும். எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கு? கிருஷ்ணரை பற்றி பேசாம மற்ற விஷயம் பேசுறது, கிருஷ்ணரை மறந்துட்டு மற்ற விஷயங்களை நினைக்கிறது, கிருஷ்ணரை மறந்துட்டு மற்ற விஷயங்களை கேட்கறது, கிருஷ்ணரை மறந்துட்டு மற்ற விஷயங்களை பேச, இதெல்லாம் என் ஆன்மீக பாதைக்கு, என்னுடைய சிந்தனை, என் ஸ்மரணத்துக்கு தடையாக இருக்கும், தடையாக இருக்கும். எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பை தூண்டாது. அதே மாதிரி விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா அனுபவிக்கணும், வகை வகையான ஆடைகள் உடுத்தணும், ரொம்ப ஆடம்பரமா வாழணும், இதுவும் என்ன என்ன பண்ணாது, எனக்கு கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமா கொண்டு போகாது. அப்புறம் அமானி மனதா ஹன்யா கிருஷ்ண நாம சதா லாபே. நம்ம இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் சரி, கல்லூரியில இருந்தாலும் சரி, வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நாம் உள் மனதுல கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நான் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.
ஏதாவது கேட்கறாங்களா? ஹரே கிருஷ்ணா கொண்டு வரேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா சாப்பிடலாம், ஹரே கிருஷ்ணா தூங்க போலாமா. இப்படி சதா நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கு. ஜபமாலை வச்சு சொல்லணும். அது இல்லாம நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு? உன் மனதால அமானி மனதா ஹன்ய கிருஷ்ண நாம சதால, உன் மனதில் எப்பவும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இரு. பிரஜ ராதா கிருஷ்ண சேவா மனசா பரிப்பு, எப்பவுமே ராதா கிருஷ்ணரை, ராதா கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை மனதில் நினைத்து சேவை செய்து கொண்டே இருக்கு. இப்படிதான் நாம் உணர்வை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இது சைதன்ய மகாபிரபு ரகுநாதர் கொடுத்த உபதேசம் அல்ல. ஏன்னா ரகுநாதர் ஏற்கனவே ஒரு தூய பக்தர். அப்ப ரகுநாதர் மூலமா சைதன்ய மகாபிரபு நமக்கு அந்த உபதேசம் கொடுக்கிறார். ஓ ஜீவாத்மாவே, நீ என்ன பத்தி மட்டும் பேசு, என்ன பத்தி மட்டும் கேளு, விதவிதமா ஆடையெல்லாம் உடுத்தி புலன்பம் அனுபவிக்க நினைக்காத, இந்த பௌதி வாழ்க்கையில பற்றுதல் கொள்ளாத, ரொம்ப எளிமையாக வாழ்ந்து உயர்வான சிந்தனை, உன் மனதை எப்போ என்மேல் நிறுத்த முயற்சி பண்ணு, என் நாமத்தை எப்பவுமே சொல்லிட்டுரு, எனக்கு எப்பவுமே சேவை பண்ணிட்டுரு. இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார். எத் கரோசி யஜஸ்நாசி எஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம், எதையெல்லாம் முன்கின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. அப்படி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நம்ம எல்லாமே கிருஷ்ணருக்காக. நம்ம வாழ்க்கையில கிருஷ்ணரை நடுவுல வச்சுக்கிட்டு, கிருஷ்ணரை சென்டரா வச்சு நம்முடைய ஆக்டிவிட்டி, நம்முடைய செயல்களை எதுவுமே நம்ம துறக்க வேண்டாம். ரகுநாதரை போல நம்ம ஒரு தூய பக்தர் அல்ல இந்த இல்லற வாழ்க்கையில விட்டு போறது. நமக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்கு. குழந்தைகள் இருக்காங்க, மனைவி, கணவன், குடும்பம். அப்ப அந்த இல்லற வாழ்க்கையில் மத்தியில கிருஷ்ணரை நடுவுல வச்சுக்கிட்டு அவர் நாமத்தை உச்சரிச்சு அவர் மேல அன்பு செஞ்சு சேவனம் பண்ணும். அப்போ எளிமையாக வாழ வேண்டும். சிந்தனை பூர்வம் பகவான் மேல் நிறுத்தணும். உலக வாழ்க்கையிலிருந்து பற்றுதலை படிப்படியாக குறைத்துக் கொண்டு பகவான் மேல பற்றுதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பண்டிகையுடைய தாற்பயம். அப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி நீங்க இந்த பாணிகாட்டி பண்டிகையை கொண்டாடலாம். எல்லாரும் அவளு தயிரெல்லாம் பண்ணி சைதன்ய கிருஷ்ண பகவானுடைய போட்டோ அவங்க முன்னாடி நிவேதனம், துளசி போட்டு நிவேதனம் பண்ணி, ஓ பகவானே, நீங்க ரகுநாதாஸ் கோசாமிக்கு அனுகிரகம் கொடுத்தீங்க, அந்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் கொடுங்க. எனக்கு ஒரு வைராகியமான பக்தி, ரகுநாதரை போல எனக்கு ஒரு வைராகியமான பக்தி வரணும். என் மனம் பிறளாது உங்க மேல நிறுத்தணும். நான் எப்பவுமே உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் எப்பவும் உங்க நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எப்பவும் உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பாக்கியம் கொடுங்க. எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், சேவையில ருச்சி வரணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை